Hello friends, welcome to our channel. இப்போ 10th மேக்ஸ் சாப்டர் 3 ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸாம்பிள் 3.1ல் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதர் அண்டு சன்னோட ப்ரெசன்ட் ஏஜை கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ப்ரெசன்ட் ஏஜை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜை எக்ஸ் இயர்ஸ்னும் சன்னோட ப்ரெசன்ட் ஏஜை ஒய் இயர்ஸ்னும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா எக்ஸ் ஈக்குவல் டு 6y இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆகவும் எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 6ன்றத செகண்ட் ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் வழியாக சால்வ் பண்ணி தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் ஈக்குவேஷன் 1 2ல் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு எக்ஸ் இருக்க இடத்துல எனக்கு 6yன்னு கிடைக்கும். அப்போது 6y ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 6 இந்த டேர்மை நான் அப்படியே வச்சுட்டு இது கூட நான் இதை மல்டிப்ளை பண்ணேன்னா 4y ப்ளஸ் 24ன்னு கிடைக்கும். இப்போது வேரியபிள்லாம் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கமாகவும் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா சைன்ஸ் மாறும் இல்லையா. 6y இந்த 4y இப்படி போச்சுன்னா மைனஸ் 4y ஆகும். இந்த 24 இங்கே இருக்கும். இந்த 6 ப்ளஸ் 6 இங்கே அப்படியே மைனஸ் 6ஆக வரும். இப்போது 6yயை நான் 4yயால் மைனஸ் பண்ணேன்னா 2yன்னு ஆன்சர் கிடைக்கும். 24 நான் 6ஆல் மைனஸ் பண்ணேன்னா 18ன்னு கிடைக்கும். இப்போது நான் இதை இங்கே போட்டுக்கிறேன். இப்போது எனக்கு மல்டிப்ளேயில் இருக்க 2வை நான் டிவைடு கொண்டு வந்தேன்னா எனக்கு 18/2ன்னு கிடைக்கும். அப்போது 18/2னா 2 9s are 18 அப்போது எனக்கு ஒய்யோட ஆன்சர் 9ன்னு கிடைக்கும். இப்போது therefore son's age equal to 9 years, father's age equal to son age into 6. இப்போது நான் சன்னோட ஏஜ் கூட 6 மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும்னா இப்போது 9 into 6 எனக்கு 54 years. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் முடிஞ்சுது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.